இந்த நேரம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் வாஞ்சையோடு கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தில் நாம் எல்லாருக்கும் அதிகமாக கேட்டிருக்கிற தெரிஞ்சிருக்கிற ஒரு வேத பகுதி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வேத பகுதியிலிருந்து தான் சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச நான் யோசித்திருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாக அதிலிருந்து சில வார்த்தைகளை ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நிச்சயமாய் தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலிருந்து ஒரு வேத வசனத்தை நான் வாசிப்போம். 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு, நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரன், எகிப்து தேசத்தினுடைய பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். போதும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான். அல்லேலூயா. தாவீது அந்த எகிப்து பிள்ளையாண்டனை பார்த்து கேட்கிற கேள்வி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான். அல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆமென். தாவீது சிக்லாக் என்ற இடத்துல, வனாந்தரம் போன்ற ஒரு இடத்துல தன் மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார் இவங்களெல்லாம் தங்க வைத்து விட்டு, அன்றைக்கு அவர்களை எப்படி காப்பாற்றுவார்கள், போஷிப்பார்கள் என்று சொன்னால், யுத்தத்துக்கு போகிற ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு அவர்களோடு கூட இவர்களும் கூலி பேசிக்கொண்டு அவர்களோடு கூட யுத்தத்துக்கு போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சுட்டு வரும்போது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கூலியை வாங்கி சிக்லாக்ல இருக்கிறதான தன்னுடைய குடும்பத்தை போஷித்து காப்பாற்றுவார்கள். அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தாவீதும் அவனோடு கூட 400 பேரும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் சிக்லாக் என்ற இடத்திலே வனாந்திரத்திலே ஷெட்டு போட்டு தங்கி இருப்பார்கள். இவர்களுக்கு என்ன வேலை, ஆண்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா, ஒரு ராஜா இன்னொரு நாட்டுக்கு யுத்தத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிடுவாங்க, யுத்தத்துக்கு போவாங்க, அவங்களுக்கு ஒரு கூலி பேசி அவங்களுக்கு ஒரு தொகை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதை வாங்கி கொண்டு வந்து தான் தன் குடும்பத்தை என்ன செய்யணும், நடத்தணும், வீட்டை நடத்தணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த இஸ்ரவேல் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் தாவீதும் அவனுடைய ஆண் மக்கள் அனைவரும் சிக்லாக்ல எல்லாரையும் விட்டுட்டு, மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூடாரம் போட்டு விட்டுட்டு இவர்கள் பெலிஸ்தரோடு கூட சேர்ந்து யுத்தத்துக்காக என்ன செய்கிறார்கள், போகிறார்கள். பெலிஸ்தியனுடைய ராஜா சொல்லுகிறான், எங்களோடு கூட வந்து யுத்தம் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கூலியை என்ன செய்வேன், தருவேன் அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போனான். ஆனா அங்க என்ன நடந்ததுன்னா, அந்த ராஜாவுக்கு விருப்பம், தாவீது தன்னோட வந்து யுத்தம் பண்ண ராஜாவுக்கு விருப்பமானாலும் அவனுடைய சேவகர்களுக்கு என்ன இல்ல, விருப்பம் இல்ல. அதனால சொல்லிட்டாங்க, இந்த தாவீதும் அவனுடைய போர் சேவகர்கள் எங்கோட கூட வந்தா நாங்க யுத்தத்துக்கு என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். அல்லேலூயா. ஆமீன். அப்பதான் அந்த பெலிஸ்தனுடைய ராஜா பார்க்கிறா. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அரசனை நம்பி புருஷனை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னாலாவது உங்களை இழுக்கலாம். அல்லேலூயா. அந்த ராஜா பார்த்தா, ஐயோ நம்ம போர் சேவகர்களை விட்டுட்டு
தாவீதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணா இவனுங்கெல்லாம் நம்மோட விட்டு என்ன செய்வானுங்க, போயிடுவானுங்க. அதனால தாவீதே, நீ உத்தமன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், நீ உண்மையா இருக்கிற, ஆமா என் கூட நீ வந்து யுத்தம் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா என் கூட இருக்கிற ஆட்கள்லாம் அதை ஏத்துக்க மாட்டாங்கப்பா. அதனால நீ திரும்பி ரிட்டர்ன் என்ன செய், போயிடுப்பா அப்படின்னு அனுப்பான். கவனிங்க, 3 நாள் பிரயாணம் வந்தது. திரும்பவும் 3 நாள் பிரயாணம். எந்த ஒரு காரியம் இல்ல, சக்சஸ் இல்ல. உடைஞ்சு போய் போனதெல்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் திரும்பி சிக்லாக்குக்கு என்ன செய்கிறார்கள், அவர்கள் வருகிறார்கள். சிக்லாக்குக்கு வந்து பார்த்தாதான் தெரியுது, தன் மனைவி, பிள்ளைகள், ஆடு, மாடு எதுவுமே இல்லை. இன்னொரு கொள்ளை கூட்ட மக்கள் அல்லது தேசத்தின் மக்கள் வந்து எல்லாத்தையும் வழிச்சு எடுத்து சுட்டரித்து எல்லாத்தையும் ஒன்றுமில்லாமல் எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்ப தாவீதும் அவனுடைய கூட சேர்ந்த ஆட்களும் பார்க்கறாங்க, ஐயோ ஒன்றுமே இல்லாம போயிடுச்சேன்னு சொல்லி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய விஷயங்கள் இதுல இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் அழுதார்கள், ஆனால் தாவீதும் அழுதான். ஆனால் தாவீது ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கவில்லை. நான் உம்முடைய தாசன் தானே, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தானே என்று ஒரு வார்த்தையும் கேட்காமல் முழங்கால் படியிட்டு, ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆமென். நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? 1008 கேள்விய ஆண்டவரை நிக்க வச்சு கேட்டிருப்போம். ஆனா தாவீது அப்படிப்பட்டவன் இல்லைங்க. எவ்வளவு அடிமட்டத்துல போனாலும் அதிலேயும் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் அவர் என்னை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது இப்படிப்பட்ட சூழ்நிலை, தாவீதோடு கூடுகிற எல்லா மனுஷரும் அழுது, எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கல் எறிய ஆயத்தமாய் விட்டார்கள். தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டு உடனே போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றான். ஆண்டவரே, நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவரே, நான் இந்த தண்டை பின்தொடர்ந்து போலாமா வானாவான். அல்லேலூயா. பதட்ட நம்ம வாழ்க்கையில பாருங்க, சில நேரங்களில் நம்ம நிறைய தவறு செய்வது காரணம் என்னன்னா பதட்டப்படுவதுதான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது பாருங்க, மனைவி, பிள்ளைங்க எல்லாரையும் கொண்டு போயிட்டாங்க. இந்த நேரத்துல ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், போலாமா வானாவான்னு கேட்கிறான். நம்ம கேட்போமா? நம்ம கேட்போமா? எடுத்தம் கவுத்தன் தான் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செஞ்சு செஞ்சு மாட்டின்னு கிடக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுறதுலயும் அப்படிதான். எடுத்தம் கவுத்தன் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? பேசுவோம். ஆமா, இது இப்படிதான் பண்ணுவேன், அது அப்படிதான் நடக்கும், இல்ல இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு டபால்னு சொல்லிடுவோம். ஆனா தாவீது நல்லது, அதெல்லாம் சப்ஜெக்டே இல்ல. என்னுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு அந்த காரியத்தை சொல்றேன். தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா, அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, சகலத்தையும் என்ன செய்வாய், நீ திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. எந்த பக்கம் போனோம், எப்படி போனோம், ஒன்னும் அவனுக்கு சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது என்ன பண்ணா, எல்லாரையும் கூட்டுக்கின்னு புறப்பட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறான். தாவீது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போகிற வழியில இடம் தெரியாது, எப்படி போகணும்னு தெரியாது, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாது. ஆனால் போய்கொண்டே இருக்கும்போது ஒரு எகிப்தியன் பிள்ளை ஆண்டானை சந்திக்கிறான். அல்லேலூயா. ஒருவன் 3 சாப்பிட்டு 3 நாளாக அவன் ஒரு வயல் பிரதேசத்தில் அவன் கிடக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதினுடைய ஆட்கள் அந்த எகிப்தியனுடைய பிள்ளையாண்டானை தாவீதிடத்துல கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது இப்பதான் தாவீது கேட்கிறான், நம்ம வாஸ்த வசனம், நீ யாருடையவன்? அல்லேலூயா. நீ எவ்விடத்தான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 கேள்விய அவன்கிட்ட கேட்கும்போது அவன் இப்ப சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? நான் எகிப்தின் பிள்ளையாண்டான். என்னுடைய எஜமானன் ஒரு அமலேக்கியன். நான் வியாதிப்பட்ட போது அவன் என்னை கைவிட்டு விட்டு அவன் போய்விட்டான். நான் சாப்பிட்டு 3 நாளாய் ஆகிறது. நான் வியாதிப்பட்டவன், நான் கைவிடப்பட்டவன் என்று தாவீதுக்கு சொல்லுகிறான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றாய் கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆமென். எத்தனையோ அமலோக்கியன் என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு மோசேயை பார்த்து, தலைமுறை தலைமுறையாக அமலோக்கியனுக்கு விரோதமாய் என்ன நடக்கும்? யுத்தம் நடந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். சவுலை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டு, அமலோக்கியர்கிட்ட போய் யுத்தம் பண்ணுப்பா, அமலோக்கிட்ட போய் யுத்தம் பண்ணு, ஒரு ஆடு மாடு கூட வைக்காத, எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு? அழிச்சிடு. இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது, அவர்கள் கானானுக்குள் போவதற்கு வரும்போது அவர்களை தடை செய்தவன் அந்த அமலோக்கியன் தான். அந்த அமலோக்கியனை விடாதே என்று ஆண்டவர் சொன்னார். புரியுதா? அந்த அமலோக்கியன் யார் சொல்லுங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ முடியாதபடி இன்றைக்கும் தடை செய்து கொண்டிருக்கிற அந்த அமலோக்கியன் யார்? அவன்தான் பிசாசு. அல்லேலூயா. அந்த ஆவிதான் இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? தடை பண்ணி கொண்டிருக்கிறது. இப்ப நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அமலோக்கியன் தான் இந்த எகிப்தியனை அடிமைப்படுத்தி அவன் தனக்கு வேலைக்காரனாய் வைத்திருந்தான். அல்லேலூயா. ஆமென். வேலைக்காரனா வச்சு அவனுக்கு சாதகமான சூழ்நிலை வர்ற வரைக்கும் வழி நடத்திட்டு அவன் வியாதிப்பட்டான் என்று சொன்ன உடனே அவனை கைவிட்டு விட்டான். அவன் 3 நாளாய் அப்பமும் உணவும் தண்ணீரும் இல்லாமல் சாக பிழைக்க கிடக்கிறான். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. அமலோக்கியன் ஆகிய பிசாசானவன் எகிப்திய ஆகிய பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை தனக்கு வேலைக்காரர்களாய் வைத்துக்கொண்டு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனை தாவீதினுடைய போர் சேவகர்கள் தூக்கி கொண்டு தாவீதினிடத்தில் வந்தார்கள். கைவத்து அல்லையா சொல்லுங்க. புரியுதுன்றவங்க ஒரு அழலியா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எகிப்தினுடைய பிள்ளையாண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்து என்பது ஆமென் அடிமைத்தனத்திற்கும் பாவத்திற்கும் உள்ளான ஒரு இடம். ஆமென். அவனை எகிப்தியனுடைய பிள்ளையாண்டானை அமலோக்கியன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனுக்கு எஜமானாய் இருக்கிறான். அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது கடந்து போகும்போது தாவீதுடைய ஆட்கள் என்ன செய்யறாங்கன்னா, அங்க போய் அவனை கடக்கிற அவனை கூட்டி கொண்டு வராங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அமலோக்கியனாகிய பிசாசு எகிப்தின் பிள்ளையாண்டான். ஆமீன். அநேக வாலிபர்களை, அநேக பெண்களை, ஆண்களெல்லாம் சிறைப்படுத்தி ஆமீன் சோத்திர அடிமைத்தனத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆமீன். நீங்கள் யாருடையவர்கள்? நீங்கள் யாருடையவர்கள்? இப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனை பார்த்து தாவீது கேட்கிறான், இவன் யாருடையவனா இருந்தான்? இவன் யாருடையவனா இருந்தான்? ரிப்ளிகேஷன். அல்லேலூயா. யாருடையவனா இருந்தான்? தாவீதை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அமலோக்கியனுடையவனா இருந்தான். அல்லேலூயா. தாவீதை சந்திக்கும் முன்னாடி அவன் எகிப்திய பிள்ளையாண்டானா இருந்தான். இப்பொழுது தாவீது கேட்கிறான், நீ யாருடையவன்? அல்லேலூயா. தாவீதை சந்தித்த பிறகு அவன் யாருடையவனாய் மாறினான்? தாவீதின் உடையவனாய் மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த ஆராதனையில உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் யாருடையவர்கள்? அல்லேலூயா. நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஒரு நாளில அமலோக்கிய ஆவிக்கு அடிமையாயிருந்த, எகிப்தின் பிள்ளையாண்டானா இருந்த, இப்போ நான் யார் தெரியுமா? நான் தாவீதாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடையவன். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாராவது கேட்டா நீங்க சொல்லணும், நான் யாருடையவன் தெரியுமா? அல்லேலூயா, நான் கிறிஸ்துனுடையவன். அல்லேலூயா. கொரிந்தியர் புஸ்தகத்துல கொஞ்சம் சப்ஜெக்ட் நான் போறேன், நல்லா கவனிங்க. கொரிந்தியர் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடையவர்களை உயிரோடு கூட என்ன செய்வாரா? கடந்த நாட்களிலே எகிப்தின் பிள்ளையாண்டானாக இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது நீங்கள் யாருடையவர்கள் என்று சொல்லி கேட்டால், நீங்கள் கர்த்தருடையவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது அடுத்த கேள்வி கேட்கிறான், நீ எவ்விடத்தான் கேட்கிறான். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படின்னா நீங்க எவ்விடத்தை சேர்ந்தவங்க? நீங்க தாவீதை சேர்ந்த பிறகு நீங்க எவ்விடத்தான்? பாடுவாங்கல்ல, பரலோகமே. அல்லேலூயா.
இப்ப நான் கேட்கிறேன், இது சொல்லிட்ட ஒரு படம் கூட கேட்கிறேன், நீங்க எவ்விடத்தான்? நல்ல தைரியமா சொல்லுங்க, நீங்க யாருடைய தான்? அல்லேலூயா. இந்த பூமியில நீங்க வாழ்ந்தாலும் கையை கொடுத்து, பக்கத்துல கையை கொடுத்து சொல்லு, நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, நான் கர்த்தருக்குரியவன். நான் எவ்விடத்தான்? ஆமே, நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன். சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கெல்லாம் நிறைய சொத்து இருந்தது பூமியில. ஆமேன். அப்படிப்பட்ட பிதாக்கள்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த பூமியிலே நாங்கள் எல்லாரும் அந்நியரும் பரதேசிகளும். அல்லேலூயா. ஆமா, அந்நியரும் பரதேசிகளும் சொன்னா அந்த மாதிரி எழுத்தின் பிரகாரம் இருக்கணும்னு கிடையாது. நான் ஆண்டவர் அவ்விடத்தான். அல்லேலூயா. நான் யாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டே ரெண்டு கேள்விக்கு ஆமா, இந்த ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு உங்களுக்கு பதில் கண்டிப்பா தெரியணும். நீங்கள் யாருடையவர்கள்? நீங்கள் யாருடையவர்கள்? நான் ஆமீன் கிறிஸ்துவனுடையவர்கள். ஹல்லேலூயா. நிறைய வசனம் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால், கலாத்தியர் சொல்றாரு பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால், கிறிஸ்துவனுடையவர்கள் தன் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் என்ன பண்ணிருப்பாங்க? சில அரைப்பாங்க. அந்த பக்கம் நான் இப்ப போக விரும்பல. ஹல்லேலூயா. ஆனா பொதுவாவே நான் பேச விரும்புறேன். அன்பானவர்களே, நீங்கள் யாருடையவர்கள்? என்ன சந்தோஷமா சொல்ல மாட்டீங்க, ரொம்ப துக்கமா சொல்ற மாதிரி தெரியுது. போயும் அவருடையவும் வர பாஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா போச்சு. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லிருக்க வேணாவா? குதிச்சு சொல்லிருக்க வேணாவா? நான் யாருடையவன் தெரியுமா? ஆமா, ஃபாதர் பெர்கமன்ஸ் அழகா பாட்டு பாட, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பாடுங்க. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சர்வ வல்லவர். கரங்களை தட்டி ஆமென். நல்ல சந்தோஷமா. சர்வ வல்லவர் இந்த மனா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. அல்லேலூயா. நல்ல சிரிச்ச முகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த மாதிரி பாக்கியம் யாருக்குமே என்ன இல்லை கிடைக்காது என்னுடைய பிள்ளைகளே. ஆமா, இப்ப பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, நீ யாருடையவன்? ஆமா, நீ எவ்விடத்தான்? கேளுங்க. என்னது கேட்க மாட்டீங்களா? பாஸ்டர், நானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காந்தி நகர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியா சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில எப்பொழுது நான் கர்த்தருடையவன், ஆமீன், எனக்கு நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன் என்ற விசுவாசமும் தைரியம் உங்களுக்குள்ள இருக்குமானா, உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும், வித்தியாசமா இருக்கும், அப்புறம் சூப்பரா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எப்பவும் நினைச்சுக்கொள்ளுங்க, நான் யாருடையவன் தெரியுமா? நான் கர்த்தருடையவன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தாவீது அவனை கேட்ட உடனே அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அமலோக்கியனுடைய வேலைக்காரன். அல்லேலூயா. ஆமென். அவன் என்ன சொல்றான்? கொஞ்சம் என்கரேஜுக்காக சில வசனத்தை சொல்றேன் உங்களுக்கு. என்ன சொல்றான்? நான் யாருடையவன் சொல்லுங்க. நான் அமலோக்கியனுடைய வேலைக்காரனா இருந்தவன். முன்னாடி எப்படி இருந்தா? எஜமானுக்கு வேலைக்காரனா இருந்தா. நீங்க யாரும் ஆண்டவருக்கு வேலைக்காரன் கிடையாது. சொல்லுங்க, நீங்களாம் யார்? சொல்லுங்க, பிள்ளைகள்னு பிள்ளைகள் மாதிரியா சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஆமே, அம்மான்னு ஒரு சத்தம் வரும் தெரியுங்களா?
அது எங்கேருந்து வர்ற சத்தம்? கேட்டுக்கு வெளியே கீழே இருந்து அம்மான்னு ஒரு சத்தம் வரும், கேட்டிருக்கிறீங்களா? ஆனா வீட்டுக்குள்ள அம்மா அப்படின்னு ஒரு சத்தம் வரும், கேட்டிருக்கிறீங்களா? இது யாருடைய சத்தம், அது யாருடைய சத்தம்? ரெண்டும் பிபி தான். இது யாருடைய சத்தம்? உரிமைக்காரன் பிள்ளையினுடைய சத்தம், அம்மா. ஹல்லேலூயா. வெளியே கேட்டுக்கு வெளியே நின்று வர்ற சத்தம் என்ன சத்தம்? உங்க சத்தம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பிரசங்கம் முடிகிற வரைக்கும் உங்க சத்தம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அவன் சொல்றான், இவ்வளோ நாளா நான் வேலைக்காரனா இருந்தேன்ப்பா. அவன் இப்ப நான் தாவீது கிட்ட வந்துட்டேன். இப்ப நான் வேலைக்காரன் இல்ல, நான் ஒரு பிள்ளை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுது, நீங்கள் பிள்ளைகளானால் நீங்கள் யார் தெரியுமா? சுதந்திரவாளிகள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அத்தனை ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் யாரா இருக்கிறீர்கள்? சுதந்திரவாளியா இருக்கிறீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்தார்? பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பிள்ளைகள் ஒண்ணு நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஏசப்பாவுடைய பிள்ளை சாமி, ஸ்தோத்திரம் சாமி, ஹல்லேலூயா, நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்றாங்க. பிள்ளைன்றது நீங்க சொல்ற இப்படி இப்படி தொட்டில ஆட்டின்கிற பிள்ளை இல்ல. பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? அதிகாரம். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு, நல்ல உற்சாகமா. ரபகா, அந்நிய பாஷை பேசலாம், அந்நிய பாஷை பேசலாம். சொல்லுங்க. ரேமே ரோகோ தோரால சந்தாராபா. ஆண்டவரே, நான் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையா இருக்கிற ஆண்டவரே, எனக்கு அதிகாரம் உண்டு. பிசாசின் மேல அதிகாரம் உண்டு, சூழ்நிலையின் மேல அதிகாரம் உண்டு. ஆண்டவரே, எனக்கு ஒரு அதிகாரத்தை நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவன் சொல்றான் பாருங்க, தாவீது சொல்ற அந்த வேலைக்காரன் சொல்றான், நான் அமலோக்கிய என்ன ஒரு வேலைக்காரனா வச்சிருந்தான்ப்பா. ஹல்லேலூயா, ஆமென். ஆனா அப்படிப்பட்டவன் அல்ல நம்முடைய ஆண்டவர். அடுத்து சொல்றா, என்ன சொல்றா? வேலைக்காரன் தேசத்தின் பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை என்ன செய்தான்? கைவிட்டான். ஹல்லேலூயா. அமலோக்கியன் அவன் இந்த வேலைக்காரனை என்ன செய்யிட்டான்? கைவிட்டுட்டான் தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் உங்களையும் என்னையும் நேசிக்கிற தாவீதாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன வந்தாலும் அவர் ஒரு நாளும் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், வியாதிகளை சுகமாக்குவார், கட்டுகளை உடைப்பார், உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். காலையில அதிகாலை ஜெபத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்ன 81ஆம் சங்கீதம் கடைசி வசனம், கடைசி லைன் சொல்லுது, ஆமென், உன் சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்துவிப்பார், உன்னுடைய தலையிலே கிரீடம் பூக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். கரங்களை தட்டி நல்ல கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். சத்துருவுக்கு என்னவா? உன் சத்துருவுக்கு வெட்கத்தை கர்த்தர் உடுத்துவிப்பார், உன்னுடைய தலையில கிரீடம் பூக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமே. காலையில எழுந்த உடனே நம்ம அந்த செடிங்கிட்ட போய் பார்க்கிறோம், பூத்து இருக்குதான்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. அது பூத்து இருந்தா ரொம்ப சந்தோஷம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமா, இந்த மாதத்துல, வருகிற மாதத்துல உங்க வாழ்க்கையில பூத்து குலுங்கும்படியான புது புது அற்புதங்களை, புது புது காரியங்களை ஆண்டவர் நிச்சயமா, ஆண்டவர் கண்டிப்பாய் செய்வார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல பாருங்க, நம்ம ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சரியா நெசிறதில்லை, நம்புறதே இல்லை. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். பாருங்க, ஒரு வருஷம் இந்த 31 ஆராதனைக்கெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு வேண்டிய வாக்குத்தத்தம் கொடுப்பாங்கல்ல, அப்ப நான் கொடுத்தேன், கர்த்தருக்கு ரெட்டிப்பான நன்மைகளை என்ன செய்வேன்? தருவேன். அதுதான் வாக்குத்தத்தம். ஆமாம். நம்மெல்லாம் எப்படின்னா வாக்குத்தத்தம் கொடுப்போம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சிருவோம்? மறந்துடுவோம். நீங்கள் வேணா விசுவாசிகளை கேட்டு பாருங்க, இந்த வருஷம் என்ன வாக்குத்தத்தம்? அது கொடுத்து 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் ஆகுதுக்கா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், போன 1ஆம் தேதி கொடுத்த வாக்குத்தத்தமே இப்போ எங்களுக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளோ கவலையினால நிரம்பி இருக்கிறோம் நம்ம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் பாருங்க, யார்கிட்டயாவது 100 ரூபாய் கொடுத்துருந்தீங்க, அவங்க கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் அவன் எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும்.
அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? ஏன் அவன் ரூ. 100 கொடுக்கணும்ன்றது ஸ்ட்ராங்கா இருக்குது? வசனம் ஏன் நிக்க மாட்டேங்குது? பல காரணம் இருக்குது. அதுல மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ரூ. 100 கொடுக்கணும், கொடுக்கணும், கொடுக்கணும்ன்றதே மனசுல என்ன செய்யிருக்கிறீங்க நீங்க? ரொம்ப நினைச்சு நினைச்சு ஆழமா பதிஞ்சு போச்சு. அவ குடுக்கிற வரைக்கும் ரூ. 100 ஒண்ணு அது மறக்கவே மறக்காது. அப்ப நல்லா கவனிங்க. ரெட்டிப்பான நன்மைகள் என்ன செய்வேன்? தருவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசியிருந்தாரு. ஆமா, நானும் அத அப்படியே ஆமா மனசுல இருக்குது ரெட்டிப்பான நன்மை. ஆனா கிரியையில வருமா நான் பார்க்கல என்னுடைய பிள்ளைகளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எங்க சர்ச் கட்டுனாங்க. ஆமா, கட்டி எல்லாம் முடிச்ச பிற்பாடு டெடிகேஷன் சர்வீஸ். ஆமா, இன்னும் ஒரு 4 நாள்ல டெடிகேஷன் சர்வீஸ் பண்ண போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பார்த்தேன். ஆமா, முன்னாடி செவுரு வெறுமையா இருக்குது. ஒண்ணுமே போடலையே. ஒரு வசனத்தை கொண்டு வந்து மாட்டுவோன்னு போய் இஎல்எஸ்லயோ சிஎல்எஸ்லயோ ஒரு வசனத்தை கொண்டு வந்து நானா வாங்கி மாட்டிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன வசனம்? ஆனா கிறிஸ்தவ வசனம். வாங்கி மாட்டிட்டேன். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சோ இல்ல அடுத்த நாள் தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை பார்க்கிறேன், ரெட்டிப்பான நன்மைகளை நான் என்ன செய்வேன்? தருவேன். அப்பதான் யோசனை பண்ணேன், ஆமால்ல, சர்ச்சும் கட்டியாச்சு, மேல வீடும் என்ன செய்யாச்சு? கட்டியாச்சு. ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்த எந்த வருஷம் கொடுத்தாரோ அந்த வருஷமே அதை நிறைவேற்றி இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அல்ல, கையை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, உங்க வாழ்க்கையில கூட நிறைய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருப்பாரு. விடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பக்தன் ஜெபம் பண்றாருல்ல, உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. சொல்லுங்க எல்லாரும், உம்முடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. சொன்னீரே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, தப்பி தவறி பிள்ளைங்கிட்ட ஆமேண்டே உனக்கு நான் என்ன செய்யறேன், இதை எடுத்து கொடுக்குறேன்டா, இல்லைன்னா இதை வாங்கி கொடுக்குறேன்டா அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சீங்களேன், நீங்க நல்ல கையங்களவமா மாட்டிக்கினீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க என்னதான் சொல்லி சமாளிங்க, இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா அப்போ வந்து அவன் திரும்ப திரும்ப என்ன கேட்டுக்கினே இருப்பான்? என்ன கேட்பான்? சொன்னீங்களே. நானா கேட்டேன்? நீங்க சொன்னீங்களே, நீங்க சொன்னீங்களே, நீங்க சொன்னீங்களே. அல்லேலூயா. நீங்களும் ஆண்டவர்கிட்ட எப்படி தெரியுமா இருக்கணும்? நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, உங்க வேதத்துல எழுதப்பட்டிருக்குது ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, கண்டிப்பா என் வாழ்க்கையில நீங்க செய்வீங்க ஆண்டவரே. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. கையவர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, எலியாவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா, எலிசா. அந்த எலியா பார்த்து, உனக்கு என்னப்பா வேணும்? நான் எடுத்துக்கொள்ளப்பட போறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, உம்ம மாதிரி ரெட்டிப்பான வரம் எனக்கு வேணும். ரொம்ப அரிதான காரியத்தை கேட்ட, அதனால நான் எடுத்துக்கொள்ளதை நீ பார்த்தா தான் உனக்கு நடக்கும். ஆமா, அப்ப இந்த எலிசா பின்னாடியே இந்த எலியா என்ன செய்தான்? சுத்தி வந்து கொண்டிருந்தான். 2 பேரும் யோர்தான் கிட்ட போறாங்க. எலியா அந்த சால்வை எடுத்து என்ன செய்யறாரு? தண்ணியில அடிக்கிறாரு. யோர்தான் பிரிஞ்சிச்சு. 2 பேரும் தாண்டி போயிட்டாங்க. இப்போ எலியா மேல எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. ஆண்டவனே, என் ஆண்டவனே, ஆண்டவனே எலிசா கத்துன உடனே அவர் மேல இருக்கிற சால்வை என்ன செஞ்சாரு? கீழே போட்டார். அந்த சால்வை எடுத்துக்கினா அப்படியே திரும்பி வந்தான். இப்ப இந்த யோர்தான என்ன தெரியுமா அடிச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எலியாவின் தேவன் எங்கேன்னு அடிச்சான் பாருங்க, பலந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாருங்க, இந்த அமலோக்கியன் கைவிட்டு விட்டான், ஆனால் உங்களை ஒரு நாளும் கைவிடாத ஒரு நல்ல தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே வருகிறாரே தவிர ஒரு இன்ச்சி கூட கர்த்தர் ஒரு நாளும் கீழே விடவே இல்லை. அல்லேலூயா. எனக்கு பைபிள்ல ரொம்ப ஆச்சரியமான வசனம் என்ன தெரியுங்களா? வேதம் சொல்லுது, தாவீதின் குடும்பத்துக்கும் சவுலுடைய குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. என்ன நடந்ததா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலலாம் பார்த்தா யுத்தம் எங்க வீட்லயே நடக்குது பாஸ்டர் அப்படின்னா மாதிரிதான் ஒரு மாதிரி வந்திருக்கிற மாதிரியே தெரியுது. அல்லேலூயா. அல்ல, சிரிச்ச முகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் எங்க சபையில யாராவது சோர்வா இருந்தாங்கன்னா நான் இப்படி சொல்லுவேன், இப்பதான் சுகா ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஏற்கனவே 2 குளுக்கோஸ் ஏத்தி இப்போ வந்து உட்கார்ந்திருக்கிற மாதிரியே தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? என் ஜெப வீட்டில் அவர்களை என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? மகிழ பண்ணுவேன்னு சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ஜெப வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? என் கஷ்டத்தை தீக்கிறவர், என் கண்ணீரை தீக்கிறவர். கடந்த நாட்களை என்ன அற்புதம் செஞ்சார் தெரியுமா என் வாழ்க்கையில அப்படின்னு 36 பல்ல என்ன செய்யணும்? 36 பல்ல என்ன செய்யணும்? தெரியணும். அதுக்குன்னு 36 பல்ல ஈனாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 108க்கு ஃபோன் பண்ணி கீழ்ப்பாக்கம் 10ல கொண்டு போய் என்ன செஞ்சிருவாங்க?
ஆமை சேர்த்துருவாங்க. எல்லாம் தெரியுதா உங்களுக்கு? தெரியல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல சந்தோஷமா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார் என்னுடைய பிள்ளைகளே. சரி, தாவீது அவனுக்கு என்ன தெரியுமா கொடுத்தான்? 3 நாளா அப்பமோ தண்ணீரும் என்ன செய்யலையா அவன்? குடிக்கவே இல்லையா? அல்லேலூயா. தாவீது அவனுக்கு அப்பமோ தண்ணீரும் என்ன செய்றான்? கொடுக்கிறான். திராட்சரசம் கொடுக்கிறான். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை இந்த இடத்தெல்லாம் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ஸா இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, தாவீதின் குடும்பம் வீட்டார் எல்லாரும் ஒண்ணும் இல்லாம எருகலமாக்கப்பட்டிருக்குது. அப்ப தாவீது கிட்ட எவ்வளவு இருந்திருக்கும் பாருங்க. அவனுக்குன்னு வச்சிருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் அப்பமோ ரசமோ தான் என்ன இருக்கும் இருந்திருக்கும். அல்லேலூயா. இப்ப அந்த டாபிக்கை யோசனை பண்ணி பாருங்க. அவன் யார் தெரியுமா? எகிப்தினுடைய பிள்ளையாண்டான் யார் தெரியுமா? அவன் வந்து அந்த வீட்டெல்லாம் அழிக்கிறதுக்கு காரணமா இருந்தவன் யாரு? அந்த எகிப்தியன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா தாவீது அவனை பார்த்த உடனே, அவன் சாப்பிடாம 3 நாள் இருந்தான்னு தெரிஞ்ச உடனே தனக்கு வச்சிருக்கிற அப்பத்தையும் அவன் ரசத்தையும் அவனுக்கு கொடுத்து அவனுக்கு உயிர் வர வைக்கிறான். கை வைத்தாலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க அப்படி செய்வீங்களா? அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா அப்படி செய்வீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. நீங்க செய்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க செய்வீங்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வந்து தான் எல்லாத்தையும் அழிச்சு போட்டதுக்கு ஒரு காரணம் யார்தான்? அவன்தான். அவன நெசிருக்கிறான். எஜமானோடு வந்து அழிச்சு போட்டிருக்கிறான். ஆக மொத்தம் யாருன்னு கேட்டா தாவீதுக்கு அவன் யாரு? சத்துரு. சத்துரு. அல்லேலூயா. பாருங்க, அவன் செத்தா சாப்பிட்டான், அவனை தூக்கி போடுங்கய்யா அப்படின்னு சொல்லாம தாவீது கிட்ட எவ்வளோ அப்பமும் ரசமும் இருந்திருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. ஆமென். தனக்குள்ளத ஆமென் ஸ்தோத்திரம் கொடுக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில கூட பாருங்க, ஆமென், எல்லாம் இருந்தா தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற நிலைமை உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு என்ன ஆசை அப்படின்னா, எனக்கு இருந்தா கொடுக்கறதுக்கு என்ன பாஸ்டர், எனக்கு இருந்தா கொடுக்கிறதுக்கு என்ன பாஸ்டர், நான் கொடுப்பன பாஸ்டர் தாராளமா அப்படின்ற மாதிரி தான் வாழ்றாங்க. ஆமென். அந்த விதவை என்ன செய்தாலாம்? அந்த அந்த விதவை தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டானதெல்லாம் என்ன செய்தாலாம்? சொல்லுங்க. ஜீவனுக்கு உண்டானதெல்லாம் என்ன செஞ்சாலாம்? கொண்டு போய் போட்டாலாம். அல்லேலூயா. அப்படி இப்போ நீங்க அப்படி செய்வீங்களா? ஆண்டவருக்குன்னு உதாரத்துவமா கொடுப்பீங்களா? உற்சாகமா கொடுப்பீங்களா? சந்தோஷமா கொடுப்பீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1-2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி பாருங்க. அந்த ஜனங்க எப்படி கொடுத்தாங்களா ஆண்டவருக்குன்னு சொல்லி 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள், இங்க வாசிக்கிறவங்க யாரும் இல்லையா? சத்தமா டக்கு டக்குன்னு கவனிங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்களுடைய பரிபூரண சந்தோஷத்தினாலே, அப்பா அல்லேலூயா. உங்க பைபிள் இருக்குதா? என் பைபிள் இருக்குது. உங்க பைபிள் இருக்குதா? இல்ல பாஸ்டர். அல்லேலூயா. இருக்குதா உங்க பைபிள்? சிஸ்டர் உங்க பைபிள் இருக்குதா? அது எப்படியா தரித்திரம்? எப்படிப்பட்ட தரித்திரம்? உங்க தரித்திரம் ஏன் தரித்திரம் இல்ல. எப்படிப்பட்ட தரித்திரம்? கொடிய தரித்திரம் ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல எப்படி கொடுத்தாங்களா? உதாரத்துவமா கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. ஆமென். நான் ஒருத்தரை குறித்து சாட்சி சொல்றேன் பாருங்களேன். சக்கரமூர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசி எங்க சர்ச்சுக்கு வந்திருந்தார். எப்பன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப நாட்கள்ல எங்க சபைக்கு வந்திருந்தார். சக்கரமூர்த்தி சொல்லுங்க. சக்கரமூர்த்தி அப்படின்னு ஆரம்ப, அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆத்துல எறா பிடிக்கிறவர். ஆத்துல எறா பிடிக்கிறவர். அவர் எங்க சர்ச்சுக்கு வந்தார். அவர் அவங்க மனைவியும் சர்ச்சுக்கு வருவாங்க. ஆமாம். அப்போ வந்து கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. ஒரு 10 பேர் கூட வருவாங்கன்னு வச்சிங்களேன். ஆமாம். நான் ஒரு அறிவிப்பு, நாங்கள் ஆராதனை பண்ணியிருந்த இடம், அந்த இடம் பக்கத்தில் இருக்கிற மந்திரவாதி என்ன செய்தாரு, அந்த இடத்துல இவங்களை துரத்த முடியலன்னு சொல்லி யார்கிட்டயாவது சொல்லி அந்த இடத்த வாங்கிட்டா இவங்க கண்டிப்பாக என்ன செய்வாங்க? காலி பண்ணி போயிடுவாங்கன்னு ஐடியா பண்ணி இன்னொருத்தர்கிட்ட சொல்லி, புரோக்கர் கிட்ட சொல்லி அந்த இடத்த வாங்குறதுக்கு ஏற்பாடெல்லாம் நடக்குது ரகசியமா. எங்களுக்கு தெரியாது. அப்புறம் அந்த புரோக்கர் வந்து எங்க விசுவாசி ஒருத்தர்கிட்ட வாயை விட்டுட்டான். இன்னும் 6 மாசத்துல இடத்த என்ன செய்யணும், நீங்க காலி பண்ணணும், வேற ஒருத்தர் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி வாயை விட்டுட்டான். உடனே பாருங்க, நாங்கெல்லாம் ஆண்டவரே
எப்படியோ அங்கங்க போய் கேட்டோம், இடம் கிடைக்கல. இந்த இடம் தான் கிடைச்சது. இந்த இடத்துல ஓலை ஷெட்டு போட்டு நடத்தலாம்னா இந்த இடத்த வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்களே, எங்ககிட்ட பணம் வேற இல்லையே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அன்னைக்கு இருக்கிற ஒரு 6, 7 பேர் தானே வருவாங்க சர்ச்சில். சரி, நான் அவங்க கிட்ட சொன்னேன், நம்ம இந்த சர்ச்சுக்காக என்ன செய்யணும், ஒரு ஃபண்ட் எடுக்கணும், இடம் இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு சொல்லி சொன்னா, கர்த்தருக்கு சொல்ற உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, கொடுங்கன்னு சொன்னாலே ஜனங்க என்ன செய்யும், ஜனங்க கன்வென்ஷன் மீட்டிங் மாதிரி வரமாட்டாங்க, குறைஞ்சிருவாங்க இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி குறைஞ்சு 4 பேர் 5 பேர் தான் வந்திருக்கிறாங்க. நான் ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்து, ஆமா நீங்க வாக்கு பண்ணுங்க, இதுல எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். ஒருத்தர் அந்த ஒயிட் பேப்பரை பார்த்துட்டு பக்கத்துல கொடுத்தார். அவங்க அந்த ஒயிட் பேப்பரை பார்த்துட்டு பக்கத்துல என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. இந்த எம்எல்ஏ கிட்ட எல்லாம் அந்த அப்ளிகேஷன் கொடுத்தா அப்படியே போய் லாஸ்ட்ல கசைக்கு குதிரும். அந்த மாதிரி ஒருத்தரா பார்த்துட்டு 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 போனாங்க. கடைசியா அந்த சக்கரமூர்த்தின்றவர் அவர் பார்த்தாரு. ச்சே, ஒயிட் பேப்பராகவே இருக்குதே அப்படின்னு பேனா எடுத்து என்ன செஞ்சாரு, 2000. நான் சொல்றது ஒரு 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரியம். 2000 அப்படின்னு என்ன செஞ்சாரு, எழுதிட்டார். அவர் எழுதுனது மட்டும்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற வந்தவங்க ஒருத்தருமே எழுதல. அவன் பாருங்க, எழுதிட்டு எல்லாம் முடிச்சு ஜெபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க மனைவி கேட்டுக்கிறாங்க, எவ்வளோங்க எழுதுனீங்க? 2000 ரூபாய் எழுதுனேன். 2000 ரூபாய் எழுதுனீங்களா? அவர் சொல்லியிருக்கிறாரு, 2000 ரூபாய் எழுதிட்டேன், எப்படி கொடுக்க போறேனே தெரியல. சனிக்கிழமை நடந்த சம்பவம், சனிக்கிழமை நடந்த சம்பவம், எப்படி கொடுக்க போறேனே தெரியல. அதுக்கு முந்தின வாரம் தான் என்னை கூப்பிட்டு அவர் சொன்னாரு, பாஸ்டர் இந்த ஆத்துல எறா பிடிக்கிற வேலையை விட்டுட்டு நான் செக்யூரிட்டி வேலைக்கு போலான்னு நான் இருக்கிறேன் பாஸ்டர். ஏன்னா அந்த கடல் மண்ணு ரொம்ப நிரம்புனதுனால ஆத்துல சரியான நீர் ஓட்டம் என்ன செய்யல. இல்ல பாஸ்டர், இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணு சொல்லி தெரியல அப்படின்னு முந்தின வாரம் தான் சொன்னாரு. இந்த வாரம் சனிக்கிழமை என்ன செய்கிறார், 2000 ரூபாய் எழுதிட்டு போனாரு. எப்படி கொடுக்கறதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்படியே போய் எறா பிடிச்சா கூட எவ்வளவு தெரியுமா வரும்? அதாவது ஒவ்வொரு நாளும் காலையில போய் எறா பிடிப்பார். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரத்துக்கு முன்னாடி போய் என்ன செய்வாரு, ஒரு 3 மணி 4 மணி போயிட்டு அந்த வலையை போட்டு எறா பிடிப்பாரு. அதுல மாற்றுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் தாண்டுறதே பெரிய காரியம். கொண்டு போய் அது ஏலத்துல கொடுத்து என்ன செய்வாரு, வந்துருவாரு. அந்த மாதிரி தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அவர் தைரியமா எழுதிட்டு போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை காலையில அதே மாதிரி ஒரு 3, 3:30 மணி போல யாரா பிடிக்கலான்னு சொல்லி போய் போட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து எடுத்து பார்த்தாரு, ஒண்ணுமே என்ன செய்யல, கிடைக்கல. இன்னைக்கும் இதே கதிதான். ஏதோ கொஞ்சம் மாட்டுச்சு, அவ்வளவுதான், போயிடலாம். சரி, கடைசியா ஏதோ போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தாரு பாருங்க, எறாலாம் நல்லா மாட்டுச்சு. அல்லேலூயா, ஆமீன். சபையில சாட்சி சொன்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்குன்னு சொல்லி நேத்து எழுதினேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் 1900 ரூபாய் என்ன செய்திருக்கிறாரு, ஒரு 100 ரூபாய் தான் குறைவு. கிட்டத்தட்ட 2000 ரூபாவை எறா பிடிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார்னு அவரே நின்று சாட்சி சொன்னார். இருங்க, கை தட்டாதீங்க. பாதி சாட்சி தான் கேட்டு அதுக்குள்ள உற்சாகம் அடைஞ்சிட்டீங்க. ஹல்லேலூயா. இன்னும் மிச்சம் இருக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எழுந்து சாட்சி சொன்னாரு. நேத்து தான் எழுதினேன், ஆண்டவர் இன்னைக்கு என்ன செஞ்சாரு. உண்மை உள்ள தெய்வங்க, நீங்களும் நானும் விசுவாசிக்கிற ஆண்டவரை 100க்கு 100 நம்பலாம். கர்த்தருக்குன்னு சொல்லி நீ எதை கொடுத்தாலும் ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். அவர் அத்தனை நல்லவர் தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது. அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல, ஆமா இது உங்களுடைய சாட்சிக்காக சொல்றேன், பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைக்கு பர்த்டே. ஆமென். தனியா கூப்பிட்டு அவன் கையில ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன். அவன் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன்னா, பாஸ்டர்மா அங்க பாருங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன். தேவனுடைய பிள்ளைகளை, எங்க பாஸ்டர்மா கேட்டு பாருங்க, நம்ம கொடுத்தது 1000 ரூபாய் தான், ஆண்டவர் அதுக்கு மேலேயே நிறைய கொடுத்துக்கினே இருக்கிறார். கைவை தள்ளிய சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியப்படுறாங்க எங்க பாஸ்டர்மா. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் ஏதோ வேடிக்கை இல்லை. இந்த இடத்தை விட்டு கீழே இறங்கினோம்னா மறந்துட்டு நீங்க போயிடக்கூடாது. என்ன தெரியுமா செஞ்சார் அவரு? ஆராதனைக்கு சாட்சி சொல்லிட்டு மத்தியானம் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 மணி 4 மணிக்கு போய் என்ன செய்யிருக்கிறாரு, அவன் யார் போட்டிருக்கிறார். போட்டா அன்னைக்கு கிடைச்சது, அவன் மறுபடியும் கிடைச்சது 1000 ரூபாய்க்கு அவருக்கு என்ன செஞ்சிருக்குது, கிடைச்சிருக்கு. அப்போ ஒரே நாள்ல எவ்வளவு சம்பாரிச்சிருக்கிறாரு? 3000 ரூபாய் கிட்ட சம்பாரிச்சிருக்கிறார். கைவை தள்ளில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளும் கர்த்தர் உன்னை வெட்கப்பட விடவே மாட்டார். கையில குத்தி சொல்லுங்க. ஆமா, எத்தனை பேர் தசமபாகம் ஒழுங்கா கொடுக்குறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். கரெக்டா கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதமே வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. நிறைய குடும்பங்கள்ல தரித்திரம் வரதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தசமபாகம் என்ன செய்யறது இல்ல, கொடுக்கறது இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வைப்பாங்க, அப்புறம் ஒரு செலவு வந்தா என்ன செய்வாங்க,
என்ன செய்வாங்க? செஞ்சு முடிச்சிடுவாங்க. அதனால தான் நீங்க தசமபாகம்னு எடுத்து வச்சீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே கொண்டு வந்து யார்கிட்ட குடுத்துடணும்? பாஸ்டர் கிட்ட என்ன செய்யணும்? குடுத்துடணும். தேவனுடைய பிள்ளைகளங்க சர்ச்சில ஜனங்கள்லாம் இந்த விஷயத்த புரிஞ்சு நல்லா ஆண்டவருக்குன்னு தசமபாகம் குடுக்குறாங்க. ஒருத்தருக்கும் கர்த்தர் இடம் வாங்க உதவி செய்றாரு. வீடு கட்ட உதவி செய்றாரு. திருமணம் நடக்க உதவி செய்றாரு. என்ன ஆச்சரியம் தெரியுமா தேவனுடைய பிள்ளைகளே? நல்லா கைய தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க மத்தியில எங்க விசுவாசி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஜான்சன் வந்திருக்கிறாரு. அவங்க மக தீபான்னு சொல்லி நல்லா பாடுவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சிருக்கிறா. ஆனா அவளுக்கு திருமணம் நடைபெறுமா? அப்படின்னா தேவை நெறைய இருக்குதே! அப்படின்னு ஒரு சூழ்நிலை தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா கடந்த நாட்கள்ல அந்த திருமணம் எவ்வளோ ஓஹோன்னு நடந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுல கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா! ஆமென். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமா கர்த்தர் என்ன செய்வாரு? கிரியை செய்வார். நம்ம ஏன் கொடுக்கிறோம்? ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் இருக்குது என்னுடைய பிள்ளைகளே. எல்லாத்தையும் நான் என்ன செய்யல இப்ப உங்களுக்கு எடுத்து சொல்லல. அல்லேலூயா! ஆமென். தாவீது என்ன சொன்னார் சொல்லுங்க? உம்மிடத்திலிருந்து வாங்கி சொல்லுங்க. உமக்கு நல்லவர் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த தாவீதின் வாழ்க்கையில தாவீது பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனக்கு தனக்கு வச்சிருக்கிறத அந்த எகிப்தினுடைய பிள்ளையாண்ட ஆணுக்கு கொடுத்து காரியங்களை என்ன செய்கிறான்? அவன் செய்கிறான். அல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? நீ யாருடையவன்? நீ எவ்விடத்தான்? அல்லேலூயா! ஆமென். நீங்கள் யாருடையவர்கள்? கிறிஸ்துனுடையவர்கள். நீங்கள் எவ்விடத்தான்? எவ்விடத்தான்? நீங்க பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். ஹல்லேலூயா! ஆமா. இப்போ இப்போ இந்த எகிப்தியனை நீங்க இப்ப எப்படி பார்க்க போறீங்கன்னா, எப்படி பார்க்க போறேன்னா, அவன் தாவீதினுடையவனா, அவன் பரலோக ராஜ்யத்துக்குரியவனா, அப்படி இல்லைன்னா தேவ சித்தத்துக்குரிய ஒரு மகனாக என்ன செய்ய போறீங்க நீங்க இப்ப பார்க்க போறீங்க. அவங்கிட்ட இருக்கிற நல்ல சுபாவங்களை இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? ஒண்ணு ஒண்ணா சொல்ல போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல அவனுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே. தாவீதின் இடத்துல தான் எல்லாத்தையும் கொள்ளடிச்சுன்னு வரோம்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ஆனா அவன் என்ன சொல்றான் பாருங்க, எதையுமே மறைக்காம அவன் உண்மையை சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 30:14. தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்னியினாலே சுட்டரித்து. எவ்வளவு கிளீனா சொல்றான் பாருங்க. அவன் பாருங்க மறைக்கல, பயப்படல. ஐயோ இவன் நமக்கு அப்பமும் தண்ணியும் கொடுக்காம போயிடுவானா அப்படின்னு நினைக்கல. அவன் கிட்ட இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவன் எதை செஞ்சாலும் உண்மையாய் சொல்லுகிறான். அல்லேலூயா! ஆமென். நல்ல கவனிங்களே. கிறிஸ்தவங்களுக்கு மிக முக்கியமானது என்ன தெரியுமா? நல்ல சுபாவம். சொல்லுங்க. என்ன வேணும்? நல்ல சுபாவம். அன்னாளுடைய வாழ்க்கையில அவள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு பல காரணம் இருக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணா. உண்மைதான், உண்மைதான். அவ ஜெபம் பண்ணா உண்மைதான். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் ஆலயத்துல போய் ஜெபித்துக் கொண்டிருந்த போது, வெகு நேரம் ஜெபித்துக் கொண்டிருந்த போது என்ன பண்ணாரு? ஏலி வந்து அவளை பார்த்து கேட்கிறாரு, நீ எவ்வளவு நேரம் குடித்து வெறித்திருப்ப? எழுந்திரு அப்படின்றார். அல்லேலூயா! நம்ம சந்தோஷமா இருக்கும்போது யாராவது இப்படி சொன்னாலே நமக்கு கோபம் என்ன செய்யும்? என்ன சொல்ல மாட்டீங்க? கோபம் வரும். நீ நம்ம ரியல் தானே. ஆனா அவ குழந்தை இல்லைங்க. எத்தனை வருஷமா ஜெபம் பண்றா? ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து கண்ணீரோட அழுது ஜெபம் பண்றா. அவ வார்த்தை கூட என்ன செய்யல? வரல. அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறா. அந்த மனுஷன் போய் ஏலி புரிஞ்சிக்காம அவளை பார்த்து சொல்றா, நீ எவ்வளவு நேரம் குடிச்சு வெறிச்சிருப்ப? எழுந்துருமா, போமா வீட்டுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த நேரத்துல அன்னாள் பாருங்க, எந்த கோவப்படாம அவரை பார்த்து சொல்றாரு, ஐயா என்ன ஒரு பேலியாளின் மகளா என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க ஐயா. என்னுடைய என்னுடைய மன சஞ்சலத்தால என்னுடைய துக்கத்தினால நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் ஐயா. அல்லேலூயா! அந்த வார்த்தை அந்த ஏலிய தொட்டுச்சு. அல்லேலூயா!
ஏலிய தொட்டது மாத்திரம் இல்லைங்க, என் அப்பன் இயேசுவையும் தொட்டது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆமென். வெறும் சில காரியங்களை செஞ்சா மட்டும் ஆசீர்வாதம் வந்துரும் நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நல்ல சுபாவங்களை கிறிஸ்துவுக்குள்ள நீங்க உருவாக்கணும். அல்லேலூயா. ஏலி அண்ணாள் கிட்ட கேட்கும்போது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அதை யோசிச்சிருக்கிறீங்களா? ஏலி அண்ணாள் கிட்ட கேட்கும்போது அண்ணாள் எவ்வளவு அழகா பவ்யமா பதில் சொல்றாரு பாருங்க. நல்லா கவனிங்க. ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் ஆத்துமாக்களுக்காக அவர்கள் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களா இருக்கிறபடினாலே அவளுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யுங்க? அடங்குங்க. உத்தரவாதம் பண்ணாம அது வந்தா வருது வராகிடி போகுது பாஸ்டர் அப்படின்னு இருந்தா உங்களுக்கு பிரயோஜனமே இல்ல. ஆனா உங்க பாஸ்டர் உத்தரவாதம் பண்ணாருன்னு வச்சீங்களேன், என்ன செய்வாரு? கேட்பாரு, ஏமா லேட்டா வந்த சர்ச்சுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏமா இந்த ஞாயிற்றுக்கிழமை வரல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து 52 வாரத்துல 50 வாரம் வந்துடுறேனே, அந்த ஒரு வாரம் வரலன்னா பாஸ்டர் என்ன செய்யறாரு? சொல்லுங்க. கேட்கிறாரு. அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்ஸ்ல வந்தா தான் அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய பிரசன்ஸ் மூடி இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுது, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன செய்யறானா? சுற்றி திரிகிறான். உங்களுக்கு பேதுரு எழுதுறார். என்ன எழுதுறார் தெரியுமா? ஆமென். மனைவி பலவீன பாண்டமா இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு அவரோடு கூட விவேகமாய் வாழ்ந்து அவர்களும் உங்களோடு கூட நித்திய ஜீவனுக்குள் சுதந்தரித்துக் கொள்ள போகிறவர் ஆகிறபடினால் அவளோடு கூட விவேகமா என்ன செய்யுங்கள்? வாழுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க கணவன் ஆமென் பரலோக ராஜ்யம் வருவது உங்க மேல இருந்த பொறுப்பு. அவன் பக்கத்துல கைகூட்டு சொல்லுங்க. வந்தாலும் வராவிட்டாலும் பக்கத்துல கைகூட்டு சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரு சபைக்கு வர வேண்டியது, ஆமீன், அவர் பரலோகராஜ்யம் வர வேண்டியது, ஆமீன், மனைவிக்கு இருக்கிற என்னது? பொறுப்பு. ஒருவேளை கணவன் வந்து மனைவி வரலன்னா கணவனுக்கு என்ன பொறுப்பு இருக்குது? என்ன பொறுப்பு இருக்குது? என் மனைவி எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும்ன்றவரே அப்படின்ற பொறுப்பு கணவனுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஆமென். அது இல்லாம சிலர் நல்லா சொல்லுவாங்க, அவங்க எப்ப வராங்களோ வரட்டும் பாஸ்டர், என் உள்ளத்துல ஆண்டவர் பேசினார்ல அதே மாதிரி அவங்க உள்ளத்துல ஆண்டவர் என்ன செய்வாரு? பேசுவாருன்னு இப்படி ஒரு கதை என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மாதிரி இல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அண்ணாளுக்கு நல்ல சுபாவம் இருந்ததா இல்லையா? நல்ல சுபாவம் இருந்ததா இல்லையா? நல்லா கவனிங்க. சீஷர்கள் இயேசு கிறிஸ்து போய் மலையில போய் என்ன செஞ்சாரு? 3 பேரோட ஜெபம் பண்ணார். கீழே சீஷருங்க 9 பேர் இருந்தாங்க. அந்த 9 பேருக்குள்ள என்ன பிரச்சனை தெரியுமா? யார் பெரியவன் என்ற பிரச்சனை. அல்லேலூயா. நீங்களும் நல்ல ஜெபம் பண்ண வந்திருக்கிறீங்க. உங்க சுபாவத்தெல்லாம் கர்த்தர் அழகா மாத்திருப்பார். கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல ஜெபிக்கிற மக்களிடத்துல என்ன தெரியுமா காணப்படும்? தாழ்மையா இருப்பாங்க. ஆமென். நல்ல சுபாவங்கள் என்ன செய்யும்? வளரும். அண்ணாள் என்ன செய்தாலாம்? அன்னைக்கு வெகு நேரம் என்ன செய்தாலாம்? ஜெபம் பண்ணாலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, இன்னைக்கு நம்ம ஜெபம்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? சிம்பிளா ஜெபம் பண்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும் 7 மணிக்கு வேலைக்கு போகணும். அப்படி நமக்கு என்ன செய்யும்? தெரியும். நம்ம எப்போ ஜெபம் பண்ணுவோம் தெரியுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 மணிக்கு போனோம்னா நம்ம கிளம்பணும். நம்ம கிளம்புறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும். அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்ம என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஜெபம் பண்ணாலும் நம்முடைய எண்ணங்கள்லாம் எங்க தான் இருக்கும்? இருக்கும். டைம் ஆயிடுச்சா, டைம் ஆயிடுச்சா, டைம் ஆயிடுச்சா, டைம் ஆயிடுச்சா, டைம் ஆயிடுச்சான்னு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்க பாருங்க, இன்னையிலிருந்து இந்த சுருக்கமான ஜெபத்தை கேட்டு பெருக்கமான ஆசீர்வாதம் தாங்கன்றதெல்லாம் என்ன செஞ்சிருங்க? என்ன செஞ்சிருங்க? ஆமா, விட்டுருங்க. அல்லேலூயா. விட்டுருங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த நாள் 12 மணி நேரம், ஆமா, இந்த உபவாச ஜெபமே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை என்ன செய்யட்டும்? கொண்டு வரட்டும். தேவனுடைய பிள்ளைகளை உட்கார்ந்து அண்ணாள் எப்படி ஜெபம் பண்ணாலாம்? வெகு நேரம் ஜெபம் பண்ணாலாம். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணாரு? ரா முழுவதும். அல்லேலூயா. ஆமா, இந்த வருஷத்துல யாராவது ரா முழுவதும் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை 10 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தாலும் பரவாயில்ல, 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ண பாஸ்டர் கை வைத்துங்க பார்க்கலாம். அப்பா, இந்த 2 பேருக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 ஜீவனாவது இருக்குது நல்ல ஜெபம் பண்றதுக்கு. அது ரொம்ப பெரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரா முழுவதும் என்ன செஞ்சாரா? இயேசு ஜெபம் பண்ணாராம். பைபிள் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆமென். பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா.
ஏன் தெரியுமா? சோதோம் கொமோரா அழியுது தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. தேசத்தின் மக்கள் அழியிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு 12 மணி நேரம் ஜெபம். அப்பாடா 12 மணி நேரம் ஜெபத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆமா, இந்த ஜெபத்தை முடிச்சிட்டு வீட்ல போய் ஒரு 1 மணி நேரம் என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க தேவனுடைய பிள்ளைகளே.